ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சிறுடாக்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 25ல் பாயிண்ட் 66 பார்க்குறோம். இதில் இந்த ஒவல் வந்து வை அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது. இது வந்து ஃபஸ்ட் பிளேஸில் தான் எழுத முடியும். ஸோ எப்படி நம்ம எழுதுனா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுவோம். வைது, வைதாய். ஸோ இந்த மாதிரியான வை வரும்பொழுது, இந்த காவோட ரேவோடலாம் வரும்போது வை வந்து ஃபுல்லாக போடாமல் இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு குச்சி மட்டும் போட்டு போடுறோம். இந்த எல் மாதிரி போடாமல் ஒரே ஒரு குச்சி மட்டும் போட்டு வைகை, வைரி. எந்த பிளேஸ்லலாம் வந்து நமக்கு வசதி இல்லாமல் இருக்கோ, அதாவது ஃபுல் ஸ்ட்ரோக்கு ஃபுல் ஒவல் தான் போடுற மாதிரி, ஸ்ட்ரோக் இல்லை ஒவல் தான் போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக தான் நம்ம போட வேண்டியிருக்கும். கோவை, ரவை. அதுக்கு அடுத்தது யா. யாவுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு குட்டி சர்க்கிள், அதாவது செமி சர்க்கிள் மாதிரி குட்டியாக போடுறோம். இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இயக்க, யமுனை. இது யா, இது வந்து ஐ. யாக்கை, ஜெயில். இது வரைக்கும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.